சொல்லியிருக்காரு. ஆனா அதை வெளிப்படையா அவரால் சொல்ல முடியும். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு ராமசாமி ஐயப்பன், இங்க ஆத்தன்டிக்கா பேசக்கூடிய தலைவர்களை தாண்டி தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அல்லது கூட்டணி ஆட்சி குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சீண்டக்கூடிய ஒரு உத்தியா பார்க்கணுமா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன கிண்டலாகவும் கேலியாகவும் இருக்கிறது அப்படின்னா, நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ஒரு 30 வினாடிகளுக்குள்ள இல்லை அப்படின்றது. ஆனால் அக்னீஸ்வரன் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க அதிமுக ஸ்டாண்ட் என்ன, தலைவர் எடப்பாடியார் அவர்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்றது. அந்த 30 வினாடிகள் உளுந்தூர்பேட்டையில் அவர் பேசும்போது கூட்டணியை பற்றி பேச ஆரம்பித்து முடிஞ்சதாலும் 30 செகண்ட் நம்ம கேட்டிருந்தோம்னா கூட யாரை பற்றி சொல்கிறாருன்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பூரா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கு, நம்மளோட விவாதத்தோட குவாலிட்டியும் அப்படி இருக்கு அப்படின்ற போது வருத்தமாக. அட்டென்ஷன் ஸ்பேன்ல நீங்க என்ன குறை கண்டீங்க சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லைங்க, அவர் சொல்லும் போது எடப்பாடியார் அவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிட்டு முதல் கட்டமாக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி, பெரும்பான்மையான கூட்டணி அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்ற போது செலிப்ரேஷன் யாரோட சேர்ந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றத அங்க ஆரம்பிக்கிறதே. ஆனா அதுக்கு வந்து ஒரு கான்ட்ரரியான ஒரு பொசிஷன் சொல்றாங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ் எங்க இருந்து போச்சு? கான்ட்ரரியான பொசிஷன் இல்ல சார், இன்டர்பிரேஷன். திரு ராமசாமி ஐயப்பன், அது மாறலாம். அது திரு ராமசாமி ஐயப்பனுக்கு ஒண்ணா இருக்கலாம், அக்னீஸ்வரனுக்கு ஒண்ணா இருக்கலாம், ஜீவசகாப்தனுக்கு ஒண்ணா இருக்கலாம். ஆனா நீங்க அப்படித்தான் இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ண முடியாது இல்லையா? நான் யாரும் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணி சொல்லல. நான் என்னோட ஒப்பீனியன்ல அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத நான் சொன்னேன். அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதா இருந்தா நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்ல ஏன் டைம்ல போடணும்னா தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பேசினதுல ஒரு 30 வினாடிகள் போடுங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன் டயத்துல இருந்தே கூட அதை எடுத்துக்கலாம். இல்ல எல்லாருமே அந்த பேச்சு கேட்டிருக்கோம். சோ அப்படின்னா அந்த இது என்ன அப்படின்றது கிளாரிட்டி எல்லாருக்கும் தெரியும். சோ அவர் வந்து தெளிவாக சொன்னதே இந்த மகா கூட்டணியை ஆரம்பிச்சது முதல் கட்டமாக பாஜகவுடன் சேர்ந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பாஜக வேண்டாத கூட்டணி, பாஜகவுடன் போராட்டம், இல்ல பாஜகவோட பிரச்சனை அப்படின்னா அந்த வார்த்தை பயன்பாடு அங்க தவிர்த்திருக்கலாம் மொத்தமாகவே. அது வந்து அவசியம் கிடையாது. எடப்பாடியார் போன்ற தலைவருக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு, அதிமுக பெருந்தலைவராக இருந்திருக்காரு, இத்தனை வாட்டி எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நாளா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே எம்எல்ஏ அவரு. அப்படின்ற போது அவருக்கு மக்கள் கிட்ட எப்படி பேசணும், மீடியா கிட்ட எப்படி பேசணும், மேடையில எப்படி பேசணும், மைக்ல எப்படி பேசணும்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அப்ப மக்கள் கிட்ட தெளிவா அவரோட கம்யூனிகேஷன், இந்த கூட்டணி ஆரம்பிச்சது, இந்த கூட்டணியோட பெரும்பான்மையா நம்ம வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற அந்த ஆரம்பமே பாஜகவுடன் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்றது அவர் சொல்றார். அப்படின்றது பாஜகவை வந்து ஒரு எதிரி கட்சியாகவோ இல்ல ஒரு வேண்டாத கூட்டணி கட்சியாகவோ இல்ல அங்க இருக்க தலைவர்கள் வந்து வேண்டாததை பேசுகிறார்களோ அப்படின்னு இருந்திருந்தால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை பயன்பாடு அவர்கிட்ட இருந்து வந்திருக்காது. முதல்ல இல்ல எதிரி கட்சி அப்படின்னு பாக்குறது இல்ல, கூட்டணி கட்சிங்கிறதுல அவர் அட்மிட் பண்ணிக்கிறாரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல தான் சிக்கல். அதுக்கு தான் அவர் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்ங்கிற பதில திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு திமுக ஆட்சி கூட்டணி ஆட்சியா தனிப்பெரும்பான்மை ஆட்சியா? கூட்டணி இருக்காங்களா? தனிப்பெரும்பான்மையான ஆட்சி. சோ கூட்டணி இல்ல அவங்க இல்ல. அப்ப திமுக இன்னைக்கு கூட்டணி ஆட்சி இல்ல சார், கூட்டணியோடு சேர்ந்த தனிப்பெரும்பான்மையான ஆட்சி. சோ அதிமுக நாளைக்கு தனிப்பெரும்பான்மையாக ஜெயித்து வந்தால் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்றத முடிவை அவங்க எடுப்பாங்க. ஒன்றும் இல்லை, அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணியை அறிவிச்சாங்கல்ல, அன்னைக்கு மேடையில் ஜேர்னலிஸ்ட் கேட்ட போது என்ன கேள்விக்கு சொன்னாங்க? அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஆட்சியில எப்படி யாரு என்ன அவங்க வைப்பாங்கன்னு டிசைட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் பாஜக மத்த கட்சிகள் மாதிரி இல்லாம பாஜக ஒரு டெமோக்ரசி இருக்கு, ஒரு லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருந்து வரும் என்னன்னு பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க. அத தமிழ்நாட்டுல திரு எச் ராஜா சொல்றாரு. அத தமிழ்நாட்டுல திரு எச் ராஜா சொல்றாரு. யாருங்கிறத பார்லிமெண்டரி போர்டு முடிவு பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணும், தலைவர் நயனா நாகேந்திரன் அதை அறிவிப்பார். அவர்கள் 2 பேர் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? பார்லிமெண்டரி போர்டும் தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒருமித்த கருத்தாக அதிமுக முடிவு பண்ணாது. ஏன் அவர்கள் பாஜகவோட ரோல் என்னன்னு பார்லிமெண்டரி போர்டு பாஜக டிசிஷன் எடுப்பாங்க. தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் நீங்க பாஜகவுடைய பார்லிமெண்டரி போர்டு முடிவு பண்ணணும்? அது மட்டும் தெளிவுபடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பொசிஷனுங்க. பாஜகவோட பொசிஷன் என்ன? பாஜகவோட பார்லிமெண்டரி போர்டு டிசிஷன் எடுக்கும். அதிமுக நிலைப்பாடு என்னன்னா அதிமுக நிலைப்பாடு எடுக்கும். டிவி 18 ஹாட் ஸ்டாரும் ஒரு கனெக்ஷன்ல இருக்காங்கன்னா ஹாட் ஸ்டார் என்ன முடிவு எடுக்கணும் ஹாட் ஸ்டார் எடுப்பாங்க, டிவி 18 என்ன எடுக்கணும் எடுப்பாங்க. ஒரே முதல்ல சொன்ன உதாரணம் நல்லா புரிஞ்சது. இந்த உதாரணம் வேண்டாம். முதல்ல சொன்ன உதாரணம் நல்லா புரிஞ்சது. ஒரே பேரண்ட் கம்பெனி இருக்குனா நீங்க வந்து ஒண்ணா தான் ஜாயிண்டா தான் டிசிஷன் எடுப்பீங்க. இதே டிசிஷன் தான் இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணனும்னு நான் சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. அதுல இரண்டும் தனித்தனி கூட்டணிகள். அவர்களோட எண்ணம் என்ன அப்படின்றது அவர்கள் நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு டிசிஷன் எடுப்பாங்க. இப்ப கூட்டணியில அதிமுக பாஜக ரெண்டுமே பேரண்ட் பாடி கிடையாது இல்ல?
இல்லங்க பேரண்ட் பாடி கூட்டணியில பேரண்ட் பாடியே கிடையாது. என்ன கூட்டணியோட லாஜிக் யார் லீட் பண்றா தமிழ்நாட்டுல? சரி, உங்க தேசிய ஜனநாயக கூட்டணினே வெச்சுப்போம். அது ஜீவா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணிங்கற. யார் லீட் பண்றா? ரொம்ப சிம்பிள். சென்ட்ரல்ல மோடி பிரைம் மினிஸ்டர், இங்க எடப்பாடியார் சீஃப் மினிஸ்டர். அவ்வளவுதான். வேற அதுக்கான வேற ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அப்படி யாரும் சொல்லலையா? அந்த பேரை பயன்படுத்தல. அமித்ஷா அப்படி சொல்லியிருக்காரு. ஒண்ணும் இல்ல, டிவி 18 ஜர்னலிஸ்ட் கேள்வி கேட்டது தானே அந்த இது. அவங்க கேள்வி கேட்டாங்க, கூட்டணியில உங்களோட ரோல் என்ன இருக்கும், ஆட்சி நீங்களும் சேர்ந்து அமைப்பீங்களா இல்லையா, அது எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு அவங்க இன்னைக்கு பதில் சொன்னாங்களா இல்லையா அமித்ஷா? அது தொடக்கத்துல சரி, அதை தாண்டி நிறைய நேர்காணல்கள் வந்துருச்சு. இப்ப கடைசியா இருக்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். அமித்ஷா அவர்களோட பொசிஷன் மாறவே இல்ல, அதேதான் பொசிஷன். அமித்ஷா அவர்கள் முன்னாடியும் மாத்தல, 2 நாள் முன்னாடி மாத்தல. அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவாருங்கிறதுக்கோ திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவாருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது ஏன்னா அறிவிக்க வேண்டியது யாரு? அதிமுக அறுதி பெரும்பான்மை இருக்கும். அப்ப அவர்களோட எம்எல்ஏக்கள் கையெழுத்து போடுவாங்க, அவங்களோட ஜெனரல் செக்ரட்டரி டிசைட் பண்ணுவாங்க, இல்ல அவங்களோட ஜெனரல் பாடி டிசைட் பண்ணும். அவங்களோட இதுக்குள்ள நாங்க உள்ள வர மாட்டோம். சரி, இப்போ இங்க பிஜேபி பார்லிமெண்டரி போர்டுக்கு என்ன வேலை? இப்போ இதெல்லாம் செய்ய போறது எம்எல்ஏக்கள். பாஜக பார்லிமெண்டரி போர்டுக்கு இங்க என்ன வேலை? பிஜேபி என்ன பண்ணணும்ன்றத டிசைட் பண்ண போறது யாரு? நான் தனியா டிசைட் பண்ணுவேன். நான் பிஜேபில மெம்பர் கூட கிடையாது. சோ அப்ப பாஜக பார்லிமெண்டரி போர்டு முடிவு பண்ணனும்னா அங்க கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிப்போம்ங்கற அமித்ஷாவுடைய ஸ்டேட்மென்ட். நான் திரும்ப சொல்றது, பாஜகவோட பார்லிமெண்டரி போர்டு பாஜக என்ன செய்யும்னு டிசைட் பண்ணும். இன்னொரு கட்சி என்ன செய்யும்னு பாஜகவோட பார்லிமெண்டரி போர்டு. நான் வரேன் மதிவாணன், எனக்கு அந்த லாஜிக் புரியல. பாஜகவோட பார்லிமெண்டரி போர்டு இன்னொரு கட்சி என்ன செய்யணும், எதுக்கு டிசைட் பண்ண போறாங்க? அதிமுக ஒரு நல்ல கட்சி, டெமோக்ராட்டிக்கான பார்ட்டிங்க. திமுக மாதிரி ஒரே குடும்பத்துல இருந்தே தலைவர்கள் வந்துட்டு இருக்க முடியாது. இல்ல, நானா கேக்கல, திரு எச் ராஜா அவர்கள் சொன்னதை தான் கேக்குறேன். திரு எச் ராஜா சொல்றாரு பார்லிமெண்டரி போர்டு முடிவு பண்ணும்னு. திரு எச் ராஜா சொல்றாரு பாஜகவோட நிலைப்பாடு என்னன்னு பார்லிமெண்டரி போர்டு டிசைட் பண்ணும். ஓகே, பேசுவோம். மதிவாணன் நான் வரேன், பேசுவோம். திரிஷாம், இங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல எல்லாம் எந்த குழப்பமும் இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத அமித்ஷா கிளாரிஃபை பண்ணிட்டாரு. ஆனாலும் இந்த குழப்பத்தை இங்க திட்டமிட்டு உருவாக்குறதா சொல்றாரு. அமித்ஷாவுக்கு முன்னாடியே வந்து நரேந்திர மோடி அவர்கள் பேஸ் ஆஃப் சவுத் இந்தியான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூறினார். அதையும் நம்ம சேர்த்து நினைவு கொள்ளணும். ஆனால் கூட்டணி எப்படி வந்து இந்த குழப்பம் ஏற்படுது? ராமசாமி ஐயப்பன் கூறின மாதிரி அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பல கூட்டணிகளை நானும் பார்த்துட்டு வரேன். ஒரே ஒரு தடவை தான் நமக்கு வந்து நான் சொன்ன அந்த 1980 உதாரணம் தான். 117 நிற்கும் போது கூட்டணி ஆட்சி தான் நம்ம நினைச்சிட்டோம். சரி, ஏன்னா மெஜாரிட்டிக்கு தேவையான இடத்துல போட்டி போடல. இப்போ மெஜாரிட்டிக்கு தேவையான இடத்துல போட்டி போடுறதா வச்சுக்கோ. இப்போ அதிமுக உதாரணமா 150 இடத்துல நிக்குது, 130 ஜெயிக்க முடியும், தியரிட்டிக்கலா ஜெயிக்க முடியும் என்றால் கூட்டணியோட ஒரு நிபந்தனையாக ஆட்சியில் பங்குன்னு வைக்க கூடாதுல்ல. ஒரு கூட்டணி அமைக்கிறோம் சார், அதுல வந்து பேரண்ட் பார்ட்டி எல்லாம் கிடையாது. மேஜர் பார்ட்னர், மைனர் பார்ட்னர். மேஜர் பார்ட்னரும் அதிகமான இடத்துல நிப்பாரு. அதிகமான இடம் 100 இல்ல, 150. அப்ப 150னா பிஜேபி ஒரு 50 நிக்குதுன்னு வச்சுக்கோ. சும்மா தியரிட்டிக்கலா நான் சொல்றேன். 150 50 150 நிக்கிற கட்சிக்கு மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தியரிட்டிக்கலா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆட்சியில் பங்கு, கோட்டையில வந்து பிஜேபி மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அண்ணாமலை ஒருபடி மேல போய் கோட்டையில காவி கொடி பறக்குன்னு சொன்னார், அதை கூட நம்ம விட்டுறலாம். பிஜேபி மந்திரிகள் இருப்பார்கள் என்று சொன்னார்களா இல்லையா, இதான் கேள்வி. அப்படி சொல்லும் போது தானே இந்த குழப்பம் வருது. அப்போ ப்ரீபோல் அலையன்ஸ் டேர்ம்ஸே வந்து நாங்க என்ன மெஜாரிட்டி வாங்கினாலும் உங்களுக்கு மந்திரி பதவி என்று ஒத்துக்கொள்வதாக தான் அர்த்தம். 2019 மோடி அவர்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டி, பெரிய மெஜாரிட்டி. ஆனாலும் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒவ்வொரு சீட்டு மந்திரி பதவி தரப்பட்டது. சரி, தமிழ்நாட்டில் கூட ஓபிஎஸ் பையன் ஒரே ஒரு எம்பி, அவருக்கு கிடைக்கும்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். கிடைக்கும்னு எதிர்பார்க்கும் போது இங்க வேணான்னு முடிவெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன காரணம்னா, தேசிய கட்சியோட அரசுல நம்ம அங்க வைக்க வேண்டாங்கிறது ஒரு காரணமா இருக்கும், இல்ல ஓபிஎஸ் பிடிக்கலங்கிறது இன்னொரு காரணமாக இருக்கும். சரி, இப்ப இது எப்படி நம்ம பார்க்கணும்? பாஜகவோட கிளைம் வந்து எங்க மந்திரி இருப்பாங்க, 2026 எங்க மந்திரி இருப்பாங்க. அதிமுக மெஜாரிட்டி கிடைக்காது, மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படி அவங்க சொல்லவே இல்லை. தனிப்பெரும் மெஜாரிட்டியோட